மக்களே இதை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடுவீங்க இந்த இடத்துக்கு. நானே இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு பார்த்தேன், முடியாது சொன்னார். இந்த வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாரு. நானே அவருக்கு தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடி வந்து இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த சப்போட்டா பழம் ஃபுல்லாக பறிச்சுன்னு போயிடுவீங்க. எப்படி இருக்க பாருங்கள் சப்போட்டா. யாராக இருந்தாலும் முதல்ல போய் பறிச்சுக்கணும் தான் தோணும். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் வீடியோ எடுக்கவே விடலை. நானே அவருக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா பழம் பாருங்கள். மரம் ஃபுல்லாக சப்போட்டா பழம் தான். அதுவும் கொத்தாக காய்ச்சிருக்குது. இதில் யாராவது ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே பறித்து சாப்பிட்ருவாங்களான்னு தெரியல. எவ்வளோ சப்போட்டா பழம் பாருங்கள். மரம் ஃபுல்லாக யாருக்கு சப்போட்டா பழம் பிடிக்கும்? கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இதுமாரி மரத்தில் இருந்து பறித்து சாப்பிட்றது தான் ஒரு டேஸ்ட்டே. யார் போய் மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யார் வீட்டில் சப்போட்டா பழம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். யாருக்கு சப்போட்டா பழம் பிடிக்கும்? அப்படி டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஸ்வீட்டாக இருக்குமான்னு சொல்லுங்கள். மக்களே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போட்டா பழம் பிடிக்கும். எனக்கே பறித்து சாப்பிட ஆசை தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்து திட்டுவாரான்னு பயமாக இருந்தது. அதனால் தொட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். கீழே ஒன்றே கிடக்குது. அதை மட்டும் நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சுற்றின முள்ளெலாம் இருக்குது. வேலியெலாம் போட்டிருக்காங்க. மாடு கூட வரக்கூடாது சொல்லிட்டு வேலியெலாம் போட்டிருக்காங்க, முள்ளெல்லாம் போட்டிருக்காங்க. நானே பார்த்து வந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இவ்வளோ சப்போட்டா இருக்குது. என்ன தான் பண்ணுவாங்களா தெரில. பறித்து அவங்களே சாப்பிட்ருவாங்களா இல்லை கடையில் போட்டுருவாங்களா? சொல்லுங்கள் மக்களே. வணக்கம்.